வணக்க மக்களே, இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, அதாவது டிவிக்கோட ஆட்சி வந்து இந்த 3 மாதத்தில் கவுத்துருவோம், 6 மாதத்தில் கவுத்துருவோம் அப்படின்னு என்னன்னே தெரியாமல் ஒரு பின்பமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும். அது என்ன அப்படின்னா, 234 சீட்டு. ஸோ டிவிஏக்கு 107 இருக்குது. ஸோ பெரும்பான்மைக்கு 118 வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து 5 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 5 அவுட்டு. அப்புறம் நம்ம டிவிக்கேக்கே ட்ரிச்சி 1 அது அவுட்டு. ஸோ 6. ஸோ ஃப்ளோர் டெஸ்ட்டு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ல் வந்து அந்த 3 குறைஞ்சிரும். அப்படின்னா 118க்கு பதிலாக 115 இருந்தால் போதும். ஸோ டிவிகே கிட்ட 107 தாராளமாக இருக்குது. காங்கிரஸ் இருக்காங்க, மற்றவங்க எல்லோரும் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த 115ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. திரும்ப ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த 6ம் இவர்களுக்கே வரும். அப்போ அந்த 107 + ஒரு 6 நீங்களே சேர்த்துக்கங்களேன், எவ்வளோ 113 வந்துடும். ஸோ 5ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ போயிட்டுருக்க நிலமையில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பேர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இது 5 வருஷம் இதெல்லாம் போகாது அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த 6 மாதம் 3 மாதம் கவுக்குறங்கிறதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் இதை பண்ணாலே போதும். இதோட பண்ணாமல் வந்து மக்கள்கிட்ட போய் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஆப்போசிட்டில் இருக்க மீடியாவோட கேள்வி கேட்க மாட்டேங்குது. சரியா? 2வது, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து மினிஸ்ட்ரியில் பங்கு கொடுத்துருக்காங்க. இது யாரும் பண்ணது கிடையாது. ஓகேவா? டிஎம்கேவும் பண்ணது கிடையாது, ஏடிஎம்கேவும் பண்ணது கிடையாது. கடைசியாக காங்கிரஸ் பண்ணாங்களாம், அதோட 60களில் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஐயா, முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து லாஜிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஃபேக்ட்ஸு கேல்குலேஷன் எதுவுமே தான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ தெரியாமல் எதுக்கு பேசணும்? புரியுதா? அதனால் வந்து 5 வருஷம் தொடர்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ அரசியலை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கெடுத்து விட மாட்டாங்க. 2வது, டிஎம்கேல ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ தலைவர்கள்லாம் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நாளைக்கு. புரியுதா? ஆனாப்பட்ட நாங்கள் பார்த்த தலைவர்கள் சொல்கிறோம், லீ குவான் யூ, ஃபிடல் காஸ்ட்ரோ, நெல்சன் மண்டேலா, அவங்களே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரசியல்லேருந்து வெளியில் வந்து அவங்க பர்சனலான தேவைக்காக அவங்க வாழ்ந்தாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. அது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபிடல் காஸ்ட்ரோ, லீ குவான் யூ இவங்களெல்லாம் விட பெரிய தலைவர்களா? ஸ்டேட் தலைவர் தானே. ஏதோ நீங்களே வந்து இந்தியாவே நீங்கள் தான் ஆட்சி பண்ணுறீங்க, உங்களை சுற்றி தான் இந்த சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்குது, பூமி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும், பூமி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம போகிறோமோ இல்லையோ, காலையில் சூரியன் வரப்போகுது, நைட்டு வந்து நிலா வரப்போகுது, அதை வந்து இருட்டு வரப்போகுது. அதனால் அதை யாரையும் தடுக்க முடியாது. அதனால் மக்கள் கொடுத்துருக்க அந்த தீர்ப்பை